இவங்க அப்பா அம்மாவை பேசியிருக்காரு. கேஷுவலா கேக்குறாங்க. இல்ல இல்ல இனிமேல் எங்க அப்பா அம்மாவை இழுத்து பேசக்கூடாதுன்னு என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பார்வதி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இல்ல இதுக்கு அவங்க அம்மா வெளிய போனா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க உங்க அம்மா? உள்ள சீரியஸ்லி வந்து 24 அந்த ஹவர்ஸ் அம்மாவை எத்தனை பேர் தப்பா பேசினாங்க தெரியுமா? அதுதான் சொல்றேன். அதாவது பொண்ணுக்கு ஏத்த அம்மா, அம்மாக்கு ஏத்த பொண்ணுன்ற மாதிரி அளவுக்கு அவங்கள பேசிட்டாங்க. ஆமா. அது எவ்வளோ இப்பதான் பார்வதி கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க அவங்க அம்மாக்குன்னு நான் சொல்வேன். இப்பதான் பெரிய கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தேவையா? விஜய் சேதுபதி சார் இத அட்ரஸ் பண்ணுவாரா? கேட்பாரா? என்னோட கேள்வி அதுதான். இந்த அது அவர் கமருதீன் கேட்கக்கூடாது. பார்வதியை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத விஜய் சேதுபதி சார் கேட்பாரா? இன்ட் கொடுத்த விஷயத்த சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எல்லாருமே மாட்டிப்பாங்க. சேனலே மாட்டிக்கும். அதனால வந்து இன்ட் கொடுத்த விஷயம்லாம் சொல்ல மாட்டாங்க. 2வது என்னன்னா, இந்த விஷயத்த இவர் சாரி கேட்டதுனால அது கடந்து போவாரோ, வாரம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு கடந்து போகணுன்றதுக்காக தான் இவர் நடத்தப்பட்ட ஒரு இல்ல நிகழ்வு. வாரம் நடக்கிற மாதிரி பார்வதி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரா? எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ரோஸ்ட் இருக்கும். ஆனா அது வந்து வேற ரோஸ்ட் இருக்கும். இதுக்கு ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேர் மேலயுமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை எடுத்து வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் வைப்பாங்க இந்த விஷயத்துல. இவங்க 2 பேரையுமே வெளிய அனுப்பிடலாம். அததான் நானும் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையுமே வெளிய அனுப்பிடலாம். 2 பேரையுமே வெளியில அனுப்பிடுங்க. நான் தான் ரொம்ப கேம்ல இருக்காங்க. இவங்க கேம் இவங்கள தனியா விட்டா நல்ல கேம் விளையாடுவாங்கன்னா, அதே மாதிரி விளையாடுனாங்க. அவங்க விளையாடுனது இவரால பொறுக்க முடியல. இன்னும் 2 வாரம் வரைக்கும் இவ எப்படி டிக்கெட் ஃபினால வாங்கிட்டானா என்ன பண்றதுன்ற காரணத்துக்காக இவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிடுங்க. மத்தவங்க விளையாடட்டும். மத்தவங்க விளையாடுறாங்க. அதாவது நீ மன்னிக்கிற அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. விக்ரம் சொன்ன மாதிரி நீ மன்னிச்சுட்டனே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனா நீ அதை தாண்டி நீ வந்து உன்னுடைய காதல திருப்பியும் கேவலமா காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா வந்து அதுக்கு அந்த வீடு இடம் கிடையாது.